டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2யோட முதன்மை தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 4ஆம் நாள். இதுக்கு முன்னாடி 3 நாட்கள் கேள்விகள் அதோட மாதிரி விடைகள் அப்படின்ட்டு கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம் புது டாப்பிக்கோட. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான இன்டகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் வந்து இந்த 16/12/2020 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்லும் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் இன் திஸ் நம்பர். வெள்ளூருக்கும் மற்றும் திருவண்ணாமலைக்கும் இந்த எண்களில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு குவரிஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அண்ட் டெஸ்ட் 3 நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சுருக்கி வரைதல் டாப்பிக்கை பற்றி எலாபரேட்டாக பார்த்தோம். அடுத்து பொருள் உணர்திறன், அதுக்கப்புறம் சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். இது மூணுமே 3 முக்கியமான டாபிக். மொத்தம் 5 டாப்பிக்கில் பேப்பர் 2ல் நம்ம 3 டாபிக் முடிச்சிட்டோம். அதே மாதிரி பேப்பர் 1ல் போத் தமிழ் டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுத்துமே நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம முடிக்க வேண்டியது திருக்குறள் மற்றும் கட்டுரை வரைதல் மட்டும்தான். அதையும் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு 14ஆம் தேதி டெஸ்ட் 4ல் நமக்கு கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன 3 ரூல் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸில் அதை நான் சொல்லித்தரேன். அடுத்து திருக்குறளிலிருந்து கட்டுரை வரைதலில் 2 டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஒன்று மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், இன்னொன்று அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை. இந்த 2 டாப்பிக்கை வச்சு தான் வந்து இன்னைக்கு கிளாஸில் நம்ம மாடல் கொஷின் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கொஷின் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கிளாஸில் பார்ப்போமாங்க. ஸோ இதுதான் உங்களோட கேள்வி. சென்னை ஐஎஸ் அகாடமி வந்து டிஎன்பிஎஸ்சி மாடலே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலில் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு கொடுத்துருக்கோம். இந்த அறிவுரைகள்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதினீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வந்து மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் மேட் பண்ணலாம், மிஸ்டேக்ஸை தவிர்க்கலாம். ஸோ முதல் கேள்வி பார்ப்போம். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் சாவர்னிட்டி. சாவர்னிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பேசியிருக்கோம். இந்த டிரான்ஸ்லேஷனை நீங்கள் எழுதணும் அப்படின்னா மொத்தம் 3 ரூல். முதல்ல கீவேர்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சாவர்னிட்டி அப்படின்னா அதுக்கு தமிழில் உரிய வார்த்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரிபப்ளிக் அப்படின்னா என்னன்ற உரிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி முக்கியமான கீ டேர்ம்ஸோட வார்த்தைகளை வந்து நீங்கள் தமிழில் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்த வேலை எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் வராமல் நீங்கள் பேராகிராஃப் எழுதணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற தமிழாக்கத்தை வந்து முறையாக பண்ணணும். 3வது எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. இந்த 3 ரூல் பேஸ் பண்ணி தான் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் என்னதான் குவாலிஃபிகேஷன் பேப்பராக இருந்தாலும் அதில் நீங்கள் 25 மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 2 எவால்வேட் பண்ண முடியும். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கான ஸ்பேஸ். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. மாடல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட கரெக்ஷன்ஸை வந்து நீங்களே செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது கேள்வி பார்ப்போம். எஸ்ஏ ஆன் திருக்குறள். திருக்குறளை பற்றி ஒரு எஸ்ஏ, ஒரு கட்டுரை எழுதுறது தான் வந்து நம்ம டைட்டில் 2. அதில் நம்ம தேர்ந்தெடுத்திருக்க கேள்வி இதுதான். திருக்குறளை மதசார்பற்ற இலக்கியம் என போற்றப்படுவது ஏன்? அதனை உரிய எடுத்துக்காட்டுடன் விவரிக்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேள்விப்படி நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா திருக்குறளை வந்து மதசார்பற்ற இலக்கியம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம எழுதணும். இதுக்கான கீ பாயிண்ட்ஸை வேணால் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மதசார்பற்ற இலக்கியம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணோம்னா திருக்குறள் வந்து உலக பொதுமறை, உலக திருமறை அப்படின்னு போற்றப்படுது. இன்னியளவும் தேசங்கள் கடந்து மதங்கள் கடந்து மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திருக்குறள் அப்படின்றது மதசார்பற்று இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லாருமே பயன்படுத்த முடியும். இப்போ குறிப்பிட்ட மதத்தை பற்றி சொல்லியிருந்தா கண்டிப்பாக மற்ற யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி திருக்குறளில் கடவுள் அப்படின்ற ஒரு சொல்ல எங்கேயுமே வந்து அவங்க குறிப்பிடலை. ஸோ இதுலேருந்து தெரியுது இது ஒரு பொதுமறை அப்படின்னு. இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இதுக்கு ஒரு எஸ்ஸே எழுதணும். 200 வேர்ட்ஸ்க்கு மிகாமல் வந்து எழுதணும். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ். இப்போ 3வது திருக்குறள். 3வது கொஸ்டினில் திருக்குறள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அன்றாட வாழ்வில் நீங்கள் பின்தொடரும் ஏதேனும் ஒரு வாழ்வியல் நெறியை திருக்குறளின் உதவியோடு குறிப்பு வரைக. அன்றாட வாழ்வில் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு முக்கியமான நெறி, எத்திக்கல் வேல்யூ, அதை வந்து திருக்குறள் உதவியோடு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா அன்பு.
நம்ம எல்லாரோடும் அன்பாக இருப்போம். ஸோ அன்பை பற்றி திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம விவரிக்கணும். இன்னொன்று வாய்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வாய்மையை வந்து பின்பற்றுறவங்களா இருந்தால் அதை தான் நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுற ஒரு எத்திக்கல் வேல்யூ. அதை பற்றி நீங்கள் திருக்குறள் உதவியோடு விவரிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டே டு டே ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் பொறையுடைமை, ஸோ நம்மளோட பொறுமைத்தன்மை, அதை பற்றி இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு எத்திக்கல் வேல்யூவை திருக்குறளோட ஹெல்ப்போடு நம்ம விவரிக்கலாம். பிகாஸ் திருக்குறளில் எல்லா எத்திக்கல் வேல்யூ பற்றியும் திருக்குறள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி எழுதுறதுன்னு ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டேன் நான். இந்த திருக்குறள் எழுதுறதுக்கு என்ன ரூல் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அணுகுவது எப்படி அப்படின்னா மொத்தம் 3 விதிகள் இருக்குது. விதி 1, கேட்கப்பட்ட தலைப்பினை புரிந்து கொள்ளுதல். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஆன்சரை மாடிஃபை பண்ணி எழுதணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதி வைக்கக்கூடாது. உலக பொதுமறை என கூறப்படுவது ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்றத எடுத்துக்காட்டோட விரிவாக்கமாக எழுதணுமே தவிர திருக்குறள் திருவள்ளுவர் அவங்கள பற்றியே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. அடுத்து கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்குள் இருக்க வேண்டும். 250 வார்த்தை 200 வார்த்தை அப்படின்னா அதுக்குள்ள இல்லை 200 வார்த்தை தான் இருக்கணுமே தவிர அதுக்கு மிகாமல் பார்த்துக்க வேண்டியதும் நம்மளோட கடமை தான். 3வது மதிப்பெண் கேள்விக்கு வழங்கும் முறை. ஸோ ஒரு கேள்விக்கு எவ்வளோ மதிப்பெண் வழங்கியிருக்காங்க, எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் அதோட ஆன்சர் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மார்க் கேள்வி 15 மார்க் கேள்வி இருக்குன்னா உங்களோட மொத்த ஃபோக்கஸும் நீங்கள் 10 மார்க்லேயே வச்சுருந்தீங்கன்னா 15 மார்க் கேள்வி எழுதும் போது உங்களுக்கு எனர்ஜியும் இருக்காது, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நேரமும் இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோ மதிப்பெண்ணோ அதுக்கு மட்டும் கண்டென்ட் கொடுத்தா போதும். அடுத்து திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதலை எப்படி எழுதணும் அப்படின்னா மொத்தம் 3 பங்கு. முதல்ல அறிமுகம். அறிமுகம்னா திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் இல்லை நீங்கள் கேட்டிருந்த டாபிக் பற்றியும் ஒரு 2-3 வரிகள் எழுதினா போதும். அதுக்கப்புறம் தகுந்த பொருளுரை தரணும். உலக பொதுமறை எனப்படுவது ஏன் அப்படின்னு ஒரு பொருளுரை மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே சப்டாபிக்ஸ் அடக்கணும். கடைசியாக முடிவுரை. இந்த கேள்விக்கு உங்களோட கருத்து என்னமோ அதை முன்வைக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு திருக்குறளோட கட்டுரையை அணுகணும். இப்படி அணுகுனீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். இதோட மாடல் ஆன்சர்ஸை இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கைப்பட எழுதி அந்த பதிலையும் இந்த பதிலையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களோட தவறுகளை மாற்றிக்கோங்க. பெட்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.